இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னு பார்த்தா, இதில் ஆவியின் கனிகள் அடங்கி இருக்குது இல்லை, அதில் அன்பு தான் முதல்ல இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதத்தில் அன்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் கனியில் முதல்ல இருக்குது அன்பு. இன்றைக்கி நிறைய ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கி அன்பு இருக்காதுன்னு சொல்லி பார்த்தா அன்பு இன்றைக்கி கிடையாது. ஆவியின் கனியோ அன்புன்னு சொல்லி முதல்ல சொல்லப்பட்டிருக்குது. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு சொல்லி வசனமும் இருக்குது. இன்றைக்கி அப்படியேப்பட்ட ஒரு அன்பு இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. இயேசுவினுடைய அன்பை நம்ம பிரசங்கமாக்குறோம், இயேசுவை பற்றி சொல்கிறோம், இயேசுவை பற்றி நம்ம தெரியப்படுத்துகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அது நம்ம பிரதிபலனாக நம்ம வெளிப்படுத்துகிறோமானாக்கா வெளிப்படுத்த முடியல. இன்றைக்கி எல்லாருக்குள்ளே என்ன இருக்குது? மாயமுள்ள ஒரு அன்பாய் காணப்படுகிறது. வேதத்தை வாசிக்கப்படும் போது சபைக்கு போகும்போது இருக்கிற அந்த அன்பு வெளியே இல்லை. சொல்ல பிரசங்கம் ஒன்றா பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் இயேசுவினுடைய அந்த ஆவியின் கனியில் இருக்கிற அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கான்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல்ல நமக்கு கிடையாது. அப்போ எப்படி நமக்குள்ளே அந்த சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? ஆவியின் கனியே முதல்ல இருக்கிற அன்பே நமக்குள்ளே இல்லாத போது நம்ம என்ன பண்ண முடியும்? பாருங்கள், யோசித்து பாருங்கள். அந்த கலாத்தியர் 5வது வசனம் 22வது ஆவியின் கனியும் அன்பு. நமக்குள்ளே அன்பு இருக்கணும், அன்பை நம்ம பெற்றுக்கொள்வோம், ஆவியின் கனியை நம்ம அற்புதமாக அநேகருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். எங்கள் கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆவியின் கனியாகிய அன்பை நாங்கள் முதல்ல பெற்றிருக்க வேண்டும். எங்களுக்குள்ள அந்த அன்பின் கனி இல்லாததுனால மற்ற இருக்கிற எந்த கனியை நாங்கள் ஆண்டவரை பார்க்க முடியாமல் போகிறது. நாங்கள் ஆண்டவரை பேச்சிலையும் ஆண்டவரை அப்போ செயலில் அப்படியே நடத்த கிருபை செய்வீராக. பேச்சில் மாத்திரம் நாங்கள் இல்லாதபடிக்கு செயல்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.